பிரைஸ் லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் கர்த்தரை ஞாபகப்படுத்துதுன்னு சொன்னால் அது எவ்வளோ சந்தோஷமான ஒரு மொமெண்ட் இல்லையா? இப்படி ஒரு பர்சனல் மொமெண்ட் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நேற்று நானும் என்னோடய ஒய்ஃபும் மகன் ஏடனும் 3 பேரும் யூனோ கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தோம். ஏற்கனவே எங்களுக்குள்ளாக ஒரு அக்ரிமெண்ட் எனக்கும் ஏடனுக்கும் என்னென்னாக்கா, ஏடன் நீ ஜெயிக்கணுன்ற அவசியம் கிடையாது, நான் ஜெயித்தாலே நீ ஜெயித்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று விளையாடிட்டு இருக்கும்பொழுது நான் வின் பண்ணிட்டேன். ஒய்ஃபும் ஏடனும் விளையாடிட்டு இருக்காங்க. அவனுக்கு நினச்ச மாதிரியான கார்ட்ஸ் அமையாததுனால ரொம்ப டென்ஷன் ஆகி கார்ட்ஸ்லாம் தூக்கி போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டான். நான் சொன்னேன், ஏடன் நீ ஏன் ஆடுற, நான் தான் ஜெயிச்சிட்டேன் இல்லையா, அப்போ நீயும் ஜெயிச்சதா தானே அர்த்தம் அப்படின்னும்பொழுது, அட ஆமாடாடா நான் மறந்தே போயிட்டேனே அப்படின்னு அவனுக்குள்ளாக அப்படி ஒரு சந்தோஷம். அது எனக்கு எதை ரிமைண்ட் பண்ணுச்சுன்னு சொன்னாக்கா, கர்த்தர் நம்ம எல்லாரையும் அழைக்கும் பொழுது இந்த விஷயத்தை தானே உடன்படிக்கையாக கொடுத்தாரு. அவர் பெற்ற ஜெயத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக தானே நம்மளை புத்திரர்களாக அழைச்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு நாம் அதை மறந்துட்டு நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் போராடி கொண்டுட்டு இருக்கோம். அதுவும் அதெல்லாம் கிடைக்காத போது ரொம்பவும் சோர்ந்து போய் காணப்படுறோம் இல்லையா? ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், நமக்காக எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டாரு. அந்த ஜெயத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஸோ இன்னைக்கு நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொன்னாக்கா, leave it to God. He will take care of you. God bless you.